கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அந்த ஆகாய் தீர்க்கதரிசி என்ற புத்தகம், அதில் 2ஆம் அதிகாரம், அதில் 5ஆம் வசனம். ஆகாய் 2:5. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தைகளின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதிருங்கள். இன்றைய தினம் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக தேவ வார்த்தை உங்களுக்கு எப்படி வெளிப்படுகிறது என்றால், பயப்படாதிருங்கள், பயப்படாமல் இருங்க. உலகத்தில் பயப்படாத மனுஷனே உண்டா? கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் பயம் உண்டு, எல்லாருக்கும் பயம் உண்டு. ஆனால் இதில் எப்படி சொல்லப்படுகிறது? பயப்படாதிருங்கள். அது எப்படி இருக்க முடியும்? அப்ப நம்மளுடைய பயத்துக்கும் உலகத்தின் பயத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய பயம் எப்படி இருக்கணும்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்து விடுவேனோ, கர்த்தரின் சத்தத்துக்கு கர்த்தரின் எனக்கு சொல்லுவதை கேட்காமல் நான் வேற விதமா போயிடுவேனோ, இல்லை வேதத்தில் என்னை பற்றி குறித்திருக்கிறதை நான் புரிந்து கொள்ளாமல் என் சுயத்தின்படி நடந்து விடுவேனோ அப்படின்ற பயம் நமக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் பயப்படாதீர்கள் அப்படின்றாரு. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள்லாம் அதை பார்க்குறீங்க, தேவனோட சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள், நீங்கள் வேதத்தை அதிகமாக நேசிக்கும் பிள்ளைகள், தேவனை அதிகமாக நேசிக்கும் பிள்ளைகள். நீங்கள் நம்ம பயப்பட தேவையில்லை, உலகத்துக்கு பயப்பட தேவையில்லை. ஆனால் உலகத்தில் போராட்டம் உண்டு, நமக்கு பிரச்சனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு, அன்னைத்தும் உண்டு. ஆனாலும் அன்னைத்திலையும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து நம்மளை ஜெயம் கொள்ளும்படி அழைத்திருக்கிறார். ஜெய வீரனாக, யுத்த வீரனாக நம்ம முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்ப கர்த்தர் நம்மளோட இருக்கும் பொழுது நமக்கு எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இது உலகத்து ரீதியான பயம் கிடையாது. தேவனுக்கும் நமக்கும் இருக்க உறவிலே நம்ம நிலைத்திருக்கிறோமா இல்லையா என்பதை குறித்து பயம் நமக்கு தேவை. அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் இந்த தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது. எகிப்துனா நம்ம எல்லாருமே தெரியும், அங்கே மக்கள் பட்ட கஷ்டங்கள் தெரியும், போராட்டங்கள் தெரியும், வேதனைகள் தெரியும், எல்லா ஏமாற்றங்கள் அவமானங்கள் சகலமும் தெரியும். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அப்படி அந்த எகிப்து ஒரு அனுபவத்தில் இருக்கோமா, எகிப்தின் அனுபவத்தில், அடிமைத்தனத்தின் அனுபவத்தில் இருக்கோமா? பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை விடுதலை செய்து விட்டார். இயேசுவின் ரத்தம் எப்பொழுதும் உங்கள் மேல் சிந்தப்பட்டதை நீங்கள் உணர்ந்து அதுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்களோ, உங்களை ஒப்பு கொடுத்தீங்களோ, அந்த நொடி பொழுதிலிருந்து தேவன் உங்களை விடுதலை செய்து விட்டார். எகிப்தின் வாழ்க்கையிலிருந்து, போராட்டத்தின் வாழ்க்கையிலிருந்து, கஷ்டத்தின் வாழ்க்கையிலிருந்து, நஷ்டத்தின் வாழ்க்கையிலிருந்து, கடன் பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் உங்களை பரிபூர்ண விடுதலை செய்து விட்டார். அதான் அழகாக சொல்லப்படுகிறது, எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தைகளின்படியே. இப்போ தேவனோட வார்த்தையின்படி உடன்படிக்கை பண்ணார்னா அதை மாற மாட்டார், அதே நிலைக்கு நிற்பார். அந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை பாருங்க, என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். என் ஆவியானவர்னு யாரும் சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. அப்ப எகிப்துல இருந்து வெளிவரும்போது அக்னிசமம், மேகசமம் வழி நடந்தது எல்லாமே கர்த்தரும் பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்றாங்க. அப்படி வேற ஆராய்ச்சிகள் சொல்றாங்க. அப்ப அவர்கள் நடுவிலே நிலை கொண்டிருந்த அதே தேவன் இப்பொழுது உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பெற்ற சந்ததி பாருங்க நம்ம. அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நம்ம எவ்வளோ பெற்ற பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீங்களே இந்த ஆலயம்னு போல சொல்றாரு குருந்தியர்ல. அப்ப ஆலயமாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம பயப்படலாமா? எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ஆனா ஒரே ஒரு பயம் இருக்க வேண்டும் நமக்கு, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரே ஒரு பயம் இருக்க வேண்டும். வேதத்தின்படி நடக்கிறேனா? வேதத்தில் என்னை குறித்து சொல்லியபடி நடக்கிறேனா? வேதத்தின் சத்தியங்களை புரிந்து கொண்டபடி நடக்கிறேனா என்ற பயம் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். உலகத்துக்கு, எகிப்துக்கு எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ளே நிலை கொண்டிருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். எங்களை அறிவாலயம் பயன்படுத்தி பரலோகிதாவே, நாங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நிலையிலே நீர் எங்களுடன் பண்ணின உடன்படிக்கையின்படி உமது ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார் என்றதை நாம் புரிந்து கொண்ட மாட்டவரே. அதனால் பயப்படாதீர்கள் என்று நீர் சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. உலகத்திற்கு பயப்படாதீர்கள் என்று நீ சொல்வதற்காக நன்றி ஆண்டவர். ஆமாம், ஆனால் உமக்கு பயத்திற்கு நீ அழைக்கிறீர் ஆண்டவரே. உமது சத்தியத்தின்படி நடக்கிறோமா இல்லையா என்று பயம் எப்பொழுதும் எங்களை விட்டு நீங்காதிருப்பதாக ஆண்டவரே. அதற்காக நீ அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இல்லை நிலையத்திற்க எங்களை தயார்படுத்தியிருக்க நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு உமது கருத்து தெரியணுமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கருத்து தெரியணுமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தினர் மத்தியிலே நீ வாசம் பண்ணி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் அனைத்தையும் நீர்
அவர்களிருந்து இன்னைக்கு ஜெயமுக்குள்ள வாழ்க்கையை அவர்களை வாழ்வதற்காக அழைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவதை உணர்ந்து கேட்டபடி நடக்கும் பயம் அவர் மனதிலே எப்பொழுதும் இருப்பதாக ஆண்டவரே. நேஸ்தவரே, கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஞானத்தை வருவிக்கும் வரவழைக்கும் என்பதை அறிந்து கொண்டு அது அவர்கள் அதிலே நிலைத்து நிற்க உதவி செய்வார்கள். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் இயேசுவின் மூலமாக கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.